எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குணம் எல்லாருக்கும் சொந்தம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நேற்றுக்கு பாருங்க, பேய் பிடிச்சவங்கள கூட்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப தூர ஊர்களில் இருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா வந்து சுகமாயிட்டா. இப்போ அந்த ஊரில் சொல்லியிருக்கிறாங்க, திருநெல்வேலியில இருந்து கோட்டெலாம் போட்டு ஒருத்தர் வராரு, அவரெல்லாம் பேய் ஓட்டுறாரு அப்படின்ட்டு. பாருங்களேன், காஸ்டியூம் வேற காஸ்டியூம் இருக்கும். நேற்று கொண்டு வந்து ஜோம் பண்ணா அவர் ஹஸ்பண்டுக்கு ஓடுது. ஓ, அது கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுச்சு. கடைசியில் ஜோம் பண்ணா அவர் ஹஸ்பண்டுக்குள்ள இருந்து ஓடுது வெளியில. இவ்வளவு நாள் அவங்களுக்கு தெரியல, அவருக்கே தெரியல. போத்து நாங்கள் போய் விழுந்தாரு. அப்புறம் பார்க்காரு, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு. ஐயா உங்களுக்கும் சேர்த்தே விடுதலை கொடுத்துட்டாரு. ஆமே பாருங்க, இது வந்து இது என்ன, நம்ம இதுக்கு என்ன தனியாத டிகிரி எதுவும் கொடுக்குறாங்களா என்ன? எல்லாம் கிடையாது. ஆவியானவர் உங்க மேல வரும்போது குணமாக்குகிறவராயும் பிசாசின் அகப்பட்ட யாவரையும். இதுல ஒரு லைன் இருக்குது, சொல்லட்டுமா? பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குணம் எல்லாருக்கும் சொந்தம். யாவரையும் குணமாக்குகிறார். எந்த நோயையும் குணமாக்குவார், எந்த மனுஷனையும் அவர் குணமாக்குவார். இதை நீங்க நம்பலாம், 100க்கு 100. ஆமென். சுற்றி திரிந்தார். வண்டி ஒரு ஊர்ல இல்ல, மொபைல் சர்வீஸ் மாதிரி. ஆமென். கடற்கரைக்கு போகுது, மலைக்கு போகுது, வீடுகளுக்கு போகுது, போற இடமெல்லாம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாருங்க, போற இடத்துல எல்லாம் சுகம். எந்த அளவுக்கு சுகம்னா, அவர் ஆடையை தொட்டு ஜனங்கள் சுகம் அடைந்தார். போயிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆடையை தொட்டு மக்கள் சுகம் அடைந்தார்கள். ஆமென்.